தமிழகத்தில் திமுக வந்து வாரிசு அரசியல் செய்கிறது, திமுக ஒரு தீய சக்தி என்றெல்லாம் சொல்லி சிறு பிள்ளைகள் வாக்காளர்களை மூளை செலவை செய்து ஆட்சி அரியணைக்கு வந்தவர் தான், தேர்தலை சந்தித்தவர் தான் விஜய். ஆனால் தமிழக மக்களோ வாக்காளர்கள் அனைவரும் முழுமையான வெற்றியை அவருக்கு தரவில்லை. அதாவது பெரும்பான்மையை அவருக்கு தராத காரணத்தினால் அவருடைய உண்மை முகம் என்னவென்று இப்போ நமக்கு தெரிய வந்துள்ளது. விஜய் தேர்தல் பரப்புரையின் போது திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லி தான் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைத்தார். ஆனால் இப்போ திமுக கூட கள்ள கூட்டணி அமைத்து ஆட்சி அரியணையில் ஏறி இருக்கிறார், ஆட்சி அரியணையில் அமர்ந்திருக்கிறார். உடனே எல்லாம் வந்துருவானுங்கப்பா, விஜய் ஆதரவாளர்கள் எல்லாம் வந்துருவாங்க. யாரு கள்ள கூட்டணி சொல்றேன், ஊழலுக்கு ஆஸ்கர் விருது வாங்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ். இது உலகறிந்த ஒன்றுதான், இதை எல்லாத்துக்குமே தெரியும். அதனோட கூட்டணி, அதுவும் சாதாரண கூட்டணி அல்ல, நிபந்தனையோட கூடிய கூட்டணி. நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரணும்னா நீங்கள் வந்து இப்போ நடக்கிற சட்டமன்ற தமிழக அமைச்சரவையில் மட்டுமல்ல, வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அனைத்திலும் எங்களுடன் கூட்டணியில் இருக்கணும்னு கையெழுத்து போட்டு அவங்க குரவலையை நிறைச்சி விஜய் அவர்களை சம்மதிக்க வச்சு கூட்டணி வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான அரசு அமையுங்கிறத வந்து இன்னுமே பொறுத்திருந்து மக்களுடன் நாங்களும் உங்களோட இருந்து பார்க்க தான் வேணும். சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா எந்த மாதிரியான ஆரோக்கியமாக இதை வழியை நடத்தி செல்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. அடுத்தது சிபிஐ, சிபிஎம், இவர்கள் யாருடன் கூட்டணி இருந்தார்கள்? திமுகவுடன் கூட்டணியில் இருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் விசிக தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, விஜய் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளை என்று சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்றாரு? நிருபர்கள் அவரிடம் கேட்ட கேள்வியை நானும் பார்த்தேன் தொலைக்காட்சியின் வாயிலாக. அப்போது அவர் உடனே சொல்றாரு, விஜய் ஆர்எஸ்எஸ் பிள்ளை தான், ஆனால் விஜய் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் யார் ஆட்சிக்கு வருவார்? ஜனாதிபதி அவர்கள், ஆர்எஸ்எஸ் ஜனாதிபதி ஆட்சி தமிழகத்தில் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் தடுக்கும் விதமாக விஜய்க்கு ஆதரவு தருகிறோம். எனக்கு புரியல, என்ன காரணம்னு தெரியல. அவன் என்ன சொல்றான், ஆர்எஸ்எஸ் பிள்ளை வரக்கூடாதுங்கிறான், திரும்பி ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், அதனால நான் ஆதரவு தரேங்கிறேன். மிஸ்டர் தொல் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சற்று வெகுவாக சிந்தித்து நல்ல ஒரு பதிலா யோசிச்சு எடுத்துட்டு வாங்க. இது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. இன்னொரு விஷயம், காங்கிரஸ் யாரு? இலங்கை தமிழர்களை கொன்று குவிக்க, லட்சக்கணக்கில் கொன்று குவிக்க உறுதுணையாக இருந்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. ஐயோ, இதை நான் மட்டும் சொல்லலை, தேர்தல் பரப்புரையின் போது விஜய் அவர்களே அதை சொல்லியிருக்காங்க, சொன்னாரு. அப்புறம் எப்படி இப்போ வந்து அந்த இலங்கை தமிழர்கள் சாவுக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சி எந்த அடிப்படையில் விஜய்க்கு வந்து நல்லவங்களா தெரிஞ்சாங்க? ஆனால் ஒன்று, இலங்கை தமிழர்கள் இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்யும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பாடம். என்ன ஆனாவுனா இலங்கை தமிழர்கள் கொன்று கொடுத்தார்கள், அவர்களோட ஆன்மாவே நீ கொன்னுட்டீங்களே மிஸ்டர் விஜய். இப்போ வந்து அவங்க ஆன்மா வந்து ஒருபோதும் உங்களை மன்னிக்காது. இன்னொன்று என்ன சொன்னாரு, வாக்காளர்களை தமிழக வாக்காளர்கள் எங்கள் பிள்ளைகள் சொன்னாங்கள், எங்கள் பேர குழந்தைகள் சொன்னார்கள் என்று மாற்றம் வர வேண்டும் என்று நம்பி வாக்களித்து விட்டோம். அப்படி நம்பி வாக்களித்த மக்களை முட்டாளாக்கிட்டீங்களே விஜய், முட்டாளாக்கிட்டீங்க. தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக, தீய சக்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் தீய சக்திகள் என்றெல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியை விட்டுட்டு வந்த கட்சிகளோட தான், திமுக கூட்டணியில் இருந்தவங்களை வச்சுதான் நீங்க ஆட்சி அறையினாலே அமர போறீங்க. அப்ப அங்க தீய சக்தியா இருந்தது, இங்க வந்தோட தீய சக்தி ஆயிடுச்சா? இல்ல நீங்க தூய சக்தியில இருந்து தீய சக்தி ஆயிட்டீங்களா?
வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. ரொம்ப கொடுமையாக இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவறு செஞ்சிட்டோம், பிள்ளைங்கள் சொன்னாங்க, குழந்தைகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தவறான நபருக்கு எங்களுடைய வாக்கை செலுத்தி விட்டோம் என்று அவங்க நினைக்க தோணுட்டாங்க. நினைக்க வச்சிட்டீங்க நீங்கள். விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்? வாரிசு அரசியலை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன் என்றெல்லாம் சொன்னீங்க. இப்போ வாரிசு அரசியலுக்கும் ஊழல் அரசியலுக்கும் பேர் போனவங்களோட தான் கைகோர்த்து இந்த முறை நீங்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கீங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் வந்து அதிகார பதவி ஆசையாலும் அதிகார மோகத்தினாலும் தமிழக மக்களை ஏமாற்றியிருப்பார் என்பது அனைவருக்கும் நாடறிந்த உண்மையாயிடுச்சு. விஜய் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு வாக்களித்த அப்பாவி மக்கள்களுக்கு தெரிய வந்துருச்சு. இன்னும் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கே வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ஆசைப்படுறேன். தமிழகத்திற்கு வந்து நிலையான ஆட்சியும் ஒரு நேர்மையான ஆட்சியும் கொண்டு வரதுக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார். அப்போது மீடியாக்கள் அனைவரும் கேட்டாங்க, அப்போ நீங்கள் ஏடிஎம்கேவுடன் கூட்டணி சேர்வீர்களா அப்படின்ட்டு. அதற்கு நான் மாநில தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீடியா வாயிலாக மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். கட்சியில் 2 கட்சியுமே ஊழல் கட்சி தான். ஏபி ரெண்டுமே ஊழல் தான். A1 வந்து நல்லவங்க, A2 கெட்டவங்கன்னு சொல்கிறதுலலாம் எந்த ஒரு நியாயமுமே கிடையாது. அதனால் அவர் மாநில தலைவராக தொடர்ந்துருக்கலாம், ஒரு தேர்தலில் போட்டியிருந்திருக்கலாம். மக்களை ஏமாத்துகிற எண்ணம் எங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் அதுதான், நான் கூட்டணி வச்சா நான் மாநில தலைவராக தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே செஞ்சார். மக்கள்கிட்ட சொன்ன வார்த்தையை வாக்காகவும் பட்டயத்தில் எழுதினதாகவும் அவர் வந்து கடைபிடித்தார். அதிகாரமோ பதவியோ முக்கியம் இல்லை, மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாநில தலைவர்கள் வந்து ஈடுபட்டார். வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே திமுக இந்த அளவுக்கு தோல்வியை சந்தித்ததற்கு காரணம் அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதர் தான். காலமும் சூழலும் மாறி இருக்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். விரைவில் காலம் பதில் சொல்லும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறோம். அண்ணாமலை விஜய் அவர்கள் சொல்லுகிறாரு, நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன். அண்ணாமலை என்ற மனிதர் மட்டுமே உச்சத்தில் இருந்து வந்தவர், விட்டுட்டு மக்களுக்காக வந்தவர். தமிழக மக்கள் அனைவருமே தமிழக மக்களின் நம்பிக்கையே அண்ணாமலை தான் என்பது வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் நன்கு தெரிய வரும். அடுத்தபடியாக தமிழகத்தில் நிலையான ஆட்சியும் ஊழலற்ற ஆட்சியும் கொண்டு வருவதற்கு ஒருவரால் தான் முடியும், அது அண்ணாமலை தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் திமுகவோடு கூட்டணியில் இருந்த அனைத்து தீய சக்திகளோடையும் இவர் சேர்ந்து அவங்கள தூய சக்தி ஆக்க போறாரா, இல்லை இவர் தீய சக்தியா ஆக போறாரா? எனக்கு தெரிஞ்சு ஒரு தீய சக்தி ஆயிட்டாரு. இது போன்ற செயல்களை வரும் நாட்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.